ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் லியூ வந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஷென் இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ கேட்குறான், நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணியிருக்கனால ரெண்டு பேரும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அவள் வேறு யார் கூடயும் இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஷென் இருக்கான், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. அவள் வந்து யூன்னு சொல்லிட்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா போல். அவன் ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ. ஆனால் இவள் வந்து பார்க்கு வந்திருக்கும் போது அவன் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்திருக்கான், இவளுக்கு ஒன்றும் அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை வாங்கிட்டு நான் அவளை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் நடந்திருக்கும் போல். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து சொல்கிறா, நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன அப்படி பார்க்குற, நான் தான் சொல்கிறேன்ல அது மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, நீ எனக்கு பணம் கொடுக்குற அளவு ஆகிட்டியா, நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவ்வளோ ஒரு பெரிய ஆள் போல், ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தான் நம்ம ஹீரோ. ஸோ அப்போது வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், உன்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட அதிகமான பணம் இருக்குது, நான் வந்து இப்போ வெளில போனேன்னா எல்லாருமே நான் தப்பாக பேசுவாங்க, என் ரெப்புடேஷனே போயிடும், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம யூவை நினச்சி பார்த்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க ரெண்டு பேரும் வெளியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. அதாவது ஹீரோயினோட பிரதர் காய் வந்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இப்போது என்னால் உன் கூட வர முடியாது அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ, நானும் உன் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ எங்கே காட்டுறாங்க, அந்த யூ இருக்கான்ல அவனுக்கும் காய்க்கும் தான் சண்டை வந்திருக்கும் போல். ஸோ போட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுருந்துருக்காங்க. அதனால தான் போலீஸ் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே அந்த யூ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் லியூவும் நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. அந்த யூ அங்கேருந்து வெளில போயிட்டான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே பார்க்கல. அப்போது காய் வந்துட்டு இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்கே ஷென் சொல்கிறான், நான் வந்துட்டு உனக்கு பிரதர் லவ் ஆக போகிறேன் அப்படின்னு. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், இவன் நல்லா தான் இருக்கான், நம்ம அக்காவை நல்லா பார்த்துப்பானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கேட்குறான், எங்கள் அக்கா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ, எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சும்மா தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் காயை வந்து வீட்டுக்கும் அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இங்கே அந்த யூக் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, இன்னுமே அந்த லியோ என்னை பார்க்கவே வரல, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு, அவளுக்கு உங்களை விட்டால் யார் இருக்கு, அவள் கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ ஏகப்பட்ட கிஃப்ட்டு அது இதுன்னு வாங்கி வச்சுருக்கா. அப்போது ஹீரோயின் கேட்குறா, இங்கே என் பிரதர் இல்லை, நீ எதுக்கு இவ்வளோ ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, சொன்னதெல்லாம் போய் தானே அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இல்லை உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஹீரோயின் வந்து எடுத்து கொடுக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அடாப்டட் சைல்டு தான் போல். அங்கே காயோட அம்மா தான் இவளை வந்து எடுத்து வளர்த்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காயோட அம்மா கொடுத்துட்டு, நான் அப்ராட்க்கு போயிடுவேன், இப்போ நீ மேரேஜ் ஆகிட்டல, ஸோ அதனால் நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காய் வந்துட்டு எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சி வச்சிடுறான். அதுக்கப்புறம் எங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிடுறான், அவன் மேரேஜ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நம்ம ஹீரோவோட தாத்தா இருக்கார். அவருக்கு இந்த விஷயத்தை பார்த்துன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. பிகாஸ் நம்ம ஹீரோ எந்த ஒரு பொண்ணு பின்னாடி இந்த மாதிரி இருந்ததில்லை போல். ஸோ அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு தாத்தா எப்போலேருந்து நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த நியூஸை கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு காமிக் ரைட்டராக அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அவருக்கும் மேரிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருக்கா. அவளுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவள் சொல்கிறா, நான் தான் ஷென்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு, இந்த பொண்ணு ஸ்கூல் டேஸில் நீ லவ் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதுக்கு தங்கச்சி, நீ பெரிய ஆள் தாண்டா, நான் உன்னை ஏதோ தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களாம் ஹீரோயின் கிட்டே நல்லா பேசுகிறாங்க. அவளை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ, ஏன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, இது வந்து அவன் உனக்கு கொடுத்தது தானேன்னு சொல்லும் போது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டா நான் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட திங்ஸ்லாம் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும்ல, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, நமக்குள்ளே டிவோர்ஸ்லாம் கண்டிப்பாக ஆகாது,
ஆகியிருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஷாக்காக பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் இங்கே காட்டுறாங்க அந்த யூ வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான் அந்த லியூ வருவாளா இல்லையா அப்படின்னு. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான் அவள் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ யூ வந்துட்டு கண்டிப்பாக அவள் நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஆஃபீஸில் காட்டுறாங்க லியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவளுக்கு வந்து யூ மேலே லவ் போல. ஸோ அங்கே வந்து பார்த்தா யூ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த லியான் வந்து டென்ஷன் ஆகிட்டு இவன் என்ன லூஸா நான் வந்திருக்கேன் எனக்கு கண்டுக்காம அந்த பொண்ணு தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு வாங்கிடுறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நைட் போலும் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். ஸோ அங்கே பாரில் இருக்கும்போது சில பொண்ணுங்களாம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஃப்ரெண்டு கேட்குறான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பொண்ணுங்களாம் உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ இல்லை எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் பிடிக்கும் இப்போ அவன் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஷாக் ஆகிடுது ஏன்னா உனக்கு ஒய்ஃபா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு இதுதான் உன்னோட அண்ணி நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னடா இது ஷென்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு யூ தேடுவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த கம்பெனிக்கு போய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஷென்னோட தங்கச்சி அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொண்டு வந்துடுறா. ஸோ அவங்க 2 பேருக்கும் நல்லா ஒத்து போயிட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினை க்யூட்டாக ஃபோட்டோலாம் எடுத்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நம்ம ஷென்னோட தங்கச்சி அனுப்பி விட்டுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ண போனால் அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் புள்ளி பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க யூ கண்டிப்பாக ஒன்று திரும்பி கூட பார்க்க மாட்டார் பிகாஸ் லியான் வந்துட்டு அவரோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து யூவோட ஆஃபீஸ்க்கு போகிறா. அப்போ அவன் கேட்குறான் என்னாச்சு உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா ஏன் இத்தனை நாள் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா இல்லை நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் நான் இதுக்கப்புறம் இங்கே வர மாட்டேன் அந்த சொல்லிட்டு போக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க நீ வந்து என்ன சொல்கிறேன்னா யாருக்கும் தெரியாமல் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் இங்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு நானும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு யூ கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே டஸ்ட்பினில் போட்டுட்டு வெளியில் வந்துடுறா. பார்த்தா அங்கே ஷென் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கேட்குறான் என்னாச்சு நீ வந்து ரிசைன் பண்ணிட்டியா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒன்றும் கவலைப்படாத நீ உள்ளே ஏறிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா இன்னைக்கு இன்னொரு ஜாப் தேடணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ உனக்கு எதுக்கு ஜாபு நான் தான் எவ்வளோ ரிச்சுன்னு தெரியும்லன்னு சொல்லும் போது நீங்கள் ரிச் தானே நான் ரிச் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ என்னோட ஒய்ஃப்னா நீயும் ரிச் தானே என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் மூட் ஆஃப்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஹீரோக்காக ஹீரோயின் வந்துட்டு மில்க் வாங்கிட்டு வரா. அப்புறம் அவளுக்காக டீ வாங்கிட்டு வரா. நம்ம ஹீரோ அந்த டீயை பார்க்கும்போது இல்லை அதெல்லாம் கிடையாது அது எனக்கு இதை நீ கொடி அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு இவ பண்ணுறதுலாம் க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் மைண்டை ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் விளையாட விடுறா. அதுக்கப்புறம் அதை ஃபன்னியாக ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு டைமும் நல்லா போயிடுது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ எங்கே காட்டுறாங்க யூ வந்துட்டு ஹீரோயின் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அவன் அசிஸ்டன்ட் வந்துட்டு அவள் போஸ்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிட்டு பார்த்தீங்களா அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான் பாரு இதில் எந்த ஒரு பையனும் இல்லை அவள் என்கிட்ட போய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அவளுக்கு மேரேஜில் ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லும் போது அவன் கேட்குறான் நீங்கள் உண்மைக்கே லியூவை லவ் பண்ணுறீங்களா இல்லை ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த யூ வந்துட்டு உண்மைக்கே ஹீரோயினை லவ் பண்ணுறான் ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறான் கெத்தா. இல்லை நான் வந்து எப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியும் எல்லா பொண்ணுங்களும் தான் என்னை லவ் பண்ணணும் நான் வந்து ஒரு பொண்ணில் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா பிகாஸ் அவர் ஒரு காமிக் ரைட்டரை ஃபாலோ பண்ணுறாளே அவர் வந்துட்டு அடுத்த ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு போல். ஸோ சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீ என்ஜாய் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ கிராண்ட்பா வந்து உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாருன்னு சொல்லும் போது ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ கீழே பார்த்தா கிராண்ட்பாவோட லாயர் வந்துடுறாரு ப்ராப்பர்ட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறா இது யார் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இதனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவள் யோசிக்கிறா இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்டா அவரும் பார்க்க பணக்காரர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே காட்டுறாங்க ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே பேச்சே ஓடிட்டு இருக்கு. அப்போது நம்ம யூவோட அசிஸ்டன்ட் வந்து இதை கேட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானே அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு சொல்லும் போது ஆமாம் நான் என்னோட 2 கண்ணால் பார்த்தேன் அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அனுப்பி விட்டாரான். அதுக்கப்புறம்
அவங்க ஆள்கிட்டலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிங்க லியோவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிளேஸ் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே போய் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எங்கள் யூவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு யூ கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அவளுக்கு உண்மைக்கே மேரேஜ் ஆகிடுச்சா, மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டும் போது அவன் ஏன் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நான் லியோ மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். பார்த்தா அவனுக்கு வீடு அட்ரஸே தெரில. ஸோ அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான், என்ன நீங்கள் வந்து என்ன லவ் பண்ணீங்க லியோவை, வீடு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியும் கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு தாங்க இருக்கா. அப்போது எங்கே லியோன்னு கேட்கும் போது அவன் முன்னாடி என் கூட இருந்தா, ஆனால் ஒரு 3 months அவன் என் கூட இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவனும் சரின்னு சொல்லிடுறான். வெளியில் பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்குது. அது ஃபுல்லாமே நம்ம வந்து யூ கொடுத்த கிஃப்ட் மட்டும்தான் இருக்குது. நம்ம யூக்கு ரொம்ப மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ அவங்க உட்காந்து அழுகிற மாதிரி போயிடுறான். அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான், நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் யாருக்காகவும் அழுக மாட்டீங்கன்னு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாலும் அவன் அதை வச்சுட்டு வராமல் எடுத்துகிட்டே வந்துடுறான். ஸோ அங்கே ஆஃபீஸில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ காஸ்ட்லியான செயின் வந்து டஸ்ட்பினில் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்து நம்ம யூ பார்த்தா அது வந்து யூ வந்து ஹீரோயினுக்கு கொடுத்த ப்ரெசன்ட் தான் போல். ஸோ அவனுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுது. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து யூவோட ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு அவனை மறக்க முடியல. பட் இருந்தாலும் அவள் ரியாலிட்டியாக யோசிக்கணும்ல. ஸோ அவள் மறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ பொக்கேஸ் ரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, அப்போ ரிங் போட்டுக்கிறதுக்கு வேண்டிதானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்கிறா. ஸோ இந்த மாதிரி யாரும் அவளை வந்து ட்ரீட் பண்ணது கிடையாது போல். ஸோ அவளுக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு இந்த காமிக்கை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க யூவோட ஃப்ரெண்டை வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு வந்துட்டு நம்ம யூ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுற விஷயம்லாம் தெரியும் போல். அவனுக்கும் லியூக்கும் மேரேஜ் ஆன விஷயம் தெரியும் போல். ஸோ அதனால அங்கே யூ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நீ லியூவை கிவ் அப் பண்ணி ஆகணும், உன்கிட்ட வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், மேரேஜ் பண்ண டிவோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அவள் டிவோர்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட திரும்ப வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் வாங்கும் இவன் என்ன திருந்தவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவன் நான் லியூ கிட்டே கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ணதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு கன்க்ராட்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறா. இந்த யூ வந்து திட்டிகிட்டு இருக்கா, எனக்கு லியூ வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் வாங்க டென்ஷன் ஆகிடுது. அவன் சொல்கிறா, அவள் உன்னை சுற்றி வந்தப்பா அவளை நீ நாய் மாதிரி பார்த்த, இப்போ அவள் ஒன்று விட்டுட்டு போனதுக்கப்புறம் உனக்கு என்ன ஃபீலிங்ஸ்லாம் வருது, ஒழுங்கான இருந்துக்கோ இல்லைனா நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே பஞ்சு விட்டுறா. அப்போ ஐயோ என்னடா நீ என்னவே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பஞ்சு விட்டுறா. ஸோ அங்கே அசிஸ்டன்ட் தான் மாற்றி அங்கே வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட தங்கச்சி அப்புறம் ஹீரோவோட அம்மா கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் சொல்கிறா அவங்க அண்ணா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக பேன் கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்போது தங்கச்சி வந்துட்டு நீ எனக்காக ஒன்றுமே வாங்கி தரல, ஒய்ஃப்க்கு மட்டும் இத்தனை வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கோவப்பட்டுட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் கேட்குறா எனக்கு பேன் கேக் பிடிக்கும்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை நான் வந்து ஒரு கெஸ்ட்டில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஆன்லைன்லேயும் போஸ்ட் பண்ணுறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து க்யூட்டாக சாப்பிட்றத ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் தனித்தனி ரூமில் தான் இருக்காங்க போல். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ நிறைய பெயிண்டிங் புக்ஸ்லாம் வச்சுருக்கான். அப்போ ஹீரோயின் கேட்குறா உனக்கு பெயிண்டிங் ட்ராயிங்னு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோவுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு எனக்கும் பெயிண்டிங்ஸும் ரொம்ப பிடிக்கும், நானும் நல்லா பெயிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. இதை பற்றி நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் போல். ஸோ அங்கே காட்டுறாங்க வாங்க மீட் பண்ணுறதுக்காக. அங்கே நம்ம யூவோட அசிஸ்டன்ட் வந்துருக்கான். அவன் சொல்கிறான் உனக்குலாம் தேவையா, அவன்கிட்ட அடி வாங்கி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே சொல்கிறான் இவன் என்ன லூஸா, ஷென் வந்து எப்படி தெரியுமா லியோவை பார்த்துக்கிறான், அவன் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவள் பேரில் ஷேர் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ஒரு விலை உயர்ந்த ரிங்கையுமே அவள் கையில் போட்டு விட்டுருக்கான், அவ்வளோ லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு எப்படி திரும்ப இவன் கிட்ட வரும்னு இவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அங்கே யூ வந்துடுறான். எங்கே அந்த ரிங் ஃபோட்டோவை காட்டு அப்படின்னு சொன்னோடனே வாங்கவும் காட்டுறான். ஸோ அவன் ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்துட்டு அந்த ரிங்கவே பார்த்து அப்செட் ஆகிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் போயிட்டு இதில் நீங்கள் சைன் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பெண்ணை ஆன் பண்ணாமே சைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் புரிய வருது அவன் எவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் வந்து எல்லா பொண்ணுங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணீங்க, நீங்கள் வந்து லியோவுக்கு வந்து கொஞ்சம் கூட நீங்கள் இது பண்ணவே இல்லை, அவள் மனசு கஷ்டப்படும் நீங்கள் எப்போவுமே யோசித்ததில்லை, இப்போ விட்டுட்டு போகிறோன்னே உங்களுக்கு ஏன் ஃபீலிங்காக இருக்குது, நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லணுன்னே அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல, அவனும் அவன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான்.
அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடி ஆகியிருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறா, உனக்கு என்ன தேவைனாலும் நீ வந்து எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின்காக அவன் புது சிம் புது மொபைல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அதில் ஷென்னோட நம்பர் ஆல்ரெடி சேவ் ஆகியிருக்கு போல். ஸோ அவள் வந்து ஹாப்பி ஆகிட்டு கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறா. நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வாங்கோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா. அவனும் யூக்கு ஃப்ரெண்டு போல். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஷென் கூட தான் படிச்சிருப்பாங்க போல். இன்னொரு ஃப்ரெண்டை சொல்கிறான், லியோ வந்துட்டாங்க ஷென் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கிறேன், அவள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது வாங்க வந்துட்டு அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வெளில போனதுக்கப்புறம் அங்கே அந்த ஃப்ரெண்டுக்கு கால் வருது. அவங்க வந்து விலையுயர்ந்த பெயிண்டிங்ஸ்லாம் விற்பாங்க போல். ஸோ அதுலேருந்து ஷென் வந்து ரொம்ப காசு போட்டு ஒன்று வாங்கியிருக்காரு அப்படின்னு. ஸோ அவனுக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோ ரொம்பவே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த பெயிண்டிங்ஸுமே வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஹாப்பியாக இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப போகிறான். அங்கே பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கேட்குறான், நீங்கள் இன்றைக்கி ஃப்ளார்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு சொன்னீங்க, நான் வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃப்ளார்ஸையும் கொடுக்குறான். ஸோ அவனுக்கு ரொம்பவே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்குறதுக்காக போகிறா. பார்த்தா அப்போ தான் நம்ம ஹீரோ பாத் எடுத்துகிட்டு வெளில வரான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அவன் பாடியே பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன நீ பார்க்குற அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோவோட ஃபேஸை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும் போது அங்கே யூ வந்துடுறான். அவன் சொல்கிறான், உன்னோட ஒய்ஃப் வந்து முன்னாடி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா, நீ அவளுக்கு டிவோர்ஸ் கொடு, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு, முன்னாடி தானே உன் கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ அவள் என்னோட ஒய்ஃப் ஆகிட்டா, அதுவும் லீகலான ஒய்ஃப், உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அந்த யூ வந்து கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக அவள் பெயிண்ட் பண்ணதையுமே சென்ட் பண்ணி விட்டுருக்கா. ஸோ அதை பார்க்க அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் கேட்குற அந்த பெயிண்டிங் உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே அவங்க வந்து ஒரு பெயிண்டர் இருப்பான் போல். அது வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவன்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்காக கேட்குறா. அதுக்கு அவனும் ஓகே சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் சொல்லும் போது, சரி ஓகே நீ வந்து என் ஒய்ஃப்க்கு நல்லா சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஹீரோயினை காணோம். அவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான். பார்த்தா ஹீரோயின் வந்து பொக்கேஸ் கிஃப்ட் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து ஹீரோக்காக கொடுக்குறா. அப்போது அவள் வந்துட்டு இது வந்து ரொம்பவே ஹாப்பியான டே அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வந்து ஹாப்பியான எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட பெயிண்டிங் அப்புறம் அந்த கிஃப்ட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் நம்மக்கிட்ட ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறா, நான் வந்து உனக்காக டிஷ் பண்ணவா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ நீ தானே டெய்லியும் பண்ணுற, இன்றைக்கி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைச்சு தரான். ஸோ நம்ம லியோ பார்க்குறான் எவ்வளோ ஹாட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவன் சமைச்சு தந்த பிரேக்ஃபாஸ்ட்டுமே அவன் வந்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுறா. ஸோ அவளுக்கு நம்ம ஷென் கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த யூ வந்துட்டு கம்பெனியில் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த யூவோட தங்கச்சி வந்திருக்கா. அவளுக்கு யூவை பிடிக்காது போல் அந்த கம்பெனியை வாங்கணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கா. ஸோ சொல்கிறா இவன் அந்த லியோவோட நினைப்பில் இருந்துட்டு கம்பெனி ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஸோ அவங்க அப்பா வெளியில் போக சொல்லிட்டு யூ கிட்ட சொல்கிறாரு, நீ ஒழுங்காக எதுவும் பார்த்துக்க மாட்டேங்கிற, ஸோ இந்த கம்பெனியில் உன் தங்கச்சி பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான் இல்லைப்பா நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னா. அதனால் அவங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. அவனுக்கு என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. யோட கம்பெனி அவங்க தங்கச்சி கையில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் வச்சுருப்பா போல். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து நான் கிஸ் பண்ணல, என்ன டச் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு சரி ஓகே நீ வந்துட்டு நைட் ட்ரெஸ்லாம் சர்ச் பண்ண, அதெல்லாம் போட்டாலே கண்டிப்பாக ஹஸ்பண்டுக்கு உன் மேலே ஆசை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ அவள் மொபைலில் வந்து ஒழிச்சு வச்சுட்டு அவன் பொக்கே கொடுக்குறான். இந்த சன்ஃப்ளவர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ இது சன்ஃப்ளவர்ஸ் இல்லை ரோசஸ் நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு ஒயின் வேணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே நிறைய ஒயினை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வந்தா அவள் ட்ரெஸ்லாம் பயங்கரமாக பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஒரு தடவை கூட என்னை தொட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மயக்கமாகிற மாதிரி இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்னை ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்கியா, அப்படி ரெக்ரெட் பண்ண மாட்டல அப்படின்னு கேட்கும் போது அவள் பண்ண மாட்டா
அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அவள் நல்லா தான் இருக்கா. ஷென் அவளை ஒன்றும் பண்ணல போல். ஸோ அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா நேற்று நைட்டு ஒன்றும் ஆகலை அப்படின்னு. அப்போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா, அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு, ஒரு வேளை உன் ஹஸ்பண்ட் கேயாக இருப்பான்னு நினைக்கிறேன், பேசாமல் அவனை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவள் கீழே போனால் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்கிறா. என்ன நீ நேற்று ஏதோ பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கே ஷை ஆகுது. அவள் சொல்கிறா, நான் ஷாப்பிங் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோவும் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக நிறைய டைஸ்லாம் பார்த்துட்ருக்கா. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட நான் தான் உனக்கு இதை பே பண்ணி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த யூவோட தங்கச்சி வந்தார். அவள் சும்மா இல்லாமல் யூக்கு கால் பண்ணிவிட்டு, இங்கே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்க்கு டைலாம் வாங்கி கொடுத்துட்ருக்கா. நான் வந்து உன்கிட்ட எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்கா. அந்த யூக்கு அங்கே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நைட்டு போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்பவுமே ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு கலாச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து பர்த்டே போல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகணும் போல். ஸோ அவள் வந்து 4 days நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா 4 days அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த காமிக்கை ரீட் பண்ணும்போது அது அவளோட லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது. அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்க மாதிரி. ஸோ இப்போ தான் புரிய வருது இந்த காமிக் ரைட்டர் நம்ம ஹீரோ தான். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. ஸோ அப்படியே அந்த எக்ஸிபிஷன்லேருந்து அந்த 4 days முடியல. ஆனாலும் கிளம்பி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஏன் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ உனக்கு எப்படினாலும் இப்போ புரிஞ்சிச்சுல, அதனால தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து கால் பண்ணி கூப்பிட்றா. இங்கே வந்து அம்மா உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி தரும்னு சொல்கிறாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினும் கிளம்புறா. பார்த்தா அங்கே யூ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நீ என் கூட வந்துடு, அவனை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் உள்ள நீ போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கிட்ட என் மனசில் இப்போ இருக்கிறது ஷென் தான், நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரில. அங்கே காய் வேற இருக்கான், அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போது காய் வந்து சொல்கிறான், நல்ல வேலை நீ அவன் கிட்டேருந்து தப்பிச்சிட்ட அப்படின்னு. ஆரம்பத்துலேருந்தே காய்க்கு வந்து யூவை பிடிக்காது போல். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் காயோட அம்மா ஹீரோயினுக்கு அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ கேட்குறா, என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறா. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிச்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.